பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்த வர எபிசோடில் நம்ம சதீஷ் இருந்துட்டு நம்ம எப்படியாவது நம்ம அரசியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்போடு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசிச்சுட்ருக்காங்க. அதுக்கடுத்து தான் நம்ம குமார் இருந்துட்டு நம்ம சதீஷ்க்கு வந்து கால் பண்ணுறாங்க. நான் குமார் பேசிகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, அரசியை கல்யாணத்தன்னைக்கு கடத்திட்டு போனியே அதானே நீ? ஆனால் அரசி இருந்துட்டு என்ன பாவம் உனக்கு பண்ணா? அவள் உண்மையாக தானே உன்னை லவ் பண்ணா. ஆனால் அவளுடைய லவ்வை புரிஞ்சுக்காம அந்த குடும்பத்தை பழி வாங்குறேன்னு சொல்லி இப்படி கல்யாணத்தை நின்று அவளை கடத்திட்டு போய் இப்படி ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுட்டில்ல. அவள் நினச்சிருந்தா உன்னை எப்போவே ஜெயிலில் தூக்கி போட்டிருப்பா. ஆனால் உனக்காக உங்கள் குடும்பத்தை பற்றி யோசிச்சு தான் அவள் இப்படி ஒரு முடிவு பண்ணியிருக்கா. ஆனால் நீ அத்தனை பேர் முன்னாடியும் அவள் காலில் விழுந்தோம் அவனை மன்னிக்கவே இல்லை. இந்த ஜென்மத்தில் அரசிக்கு நான் மட்டும்தான், அரசிக்காக நான் எத்தனை வருஷனாலையும் காத்துட்ருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சதீஷ் வந்து சொல்லிடுறாங்க. இங்கே பாருங்கள், அரசியோட வாழ்க்கையில் நீங்கள் மறுபடியும் வரக்கூடாதுன்றதுனால தான் உங்களுக்கு நான் ஃபோனே பண்ணேன். நீங்கள் அரசிக்காக காத்துட்ருப்பீங்கன்னு தெரியும், அரசியை எந்த அளவுக்கு நேசிக்கிறேங்கன்ற விஷயமும் தெரியும். ஆனால் நான் அரசியை இப்போ நான் உண்மையாகவே விரும்பிட்டுருக்கேன். அரசி என்னை ஏற்றுக்க மாட்டாளான்னு சொல்லி ஒவ்வொரு நிமிஷமும் நான் அவளுக்காக காத்துட்ருக்கேன். தயவு செஞ்சு அரசியை விட்டுட்டு நீங்கள் வேறு ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கோங்க. நான் அரசிக்காக நான் எப்போவுமே காத்துட்ருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு குமார் இருந்துட்டு சதீஷ்கிட்ட வந்து சொல்லிடுறாங்க. சதீஷ் இதை கேட்டோன்னே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதோட இன்னைக்கான ப்ரோமோ முடிச்சிருக்காங்க.